நம்ம ஊரில் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா செபிக்குள்ளே வந்துடுது. பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்குள்ளே வருது. இதை தவிர டிஜிகோல்டு வந்து எதுக்கு பேக்டு பை வாட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் கரன்சி கொடுக்குறாங்கன்னா அந்த பேப்பர் கோல்டாக கொடுக்குறாங்கன்னா பேப்பர் கோல்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஈக்குவேலண்ட் கோல்டு வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். இப்போ இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. கோல்டு ETF வந்து ஃபிசிக்கல் கோல்டாக இப்போ உங்களுக்கு செபி வழியாக கோல்டு ETF நீங்கள் வாங்கறச்சே அவங்கக்கிட்ட அந்த ஈக்குவேலண்ட் ஃபிசிக்கல் கோல்டு அங்கே இருக்கணும். இருந்தால் தான் அவங்க அதை இஷ்யூ பண்ண முடியும், இல்லைனா அவங்க இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக ஆயிடுது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்டுன்னு கொடுக்கறச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் கோல்டு இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. அதர்வைஸ் கவர்மெண்ட் டேக்ஸ் ஃபுல் செக்யூரிட்டி ஆஃப் தட். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். பட் டிஜி கோல்டுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்பும் இஷ்டத்துக்கு எல்லாம் இப்போ சீரீஸாக நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு டிஜி கோல்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அத்தாரிட்டி என்ன, அது யார் வந்து அதை பேக் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள்லாம் பார்த்துக்கணும். இன்டெஃபினட்டாக ஏதோ ஒரு ஆப்பில் வந்து கோல்டு வந்து பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. ஏன்னா தட் ஹாஸ் காட் ரிஸ்க் இன்வால்வ். நான் வந்து எந்த ஆப்புன்னு நான் சொல்லலை. இந்த பர்டிகுலர் இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்கிறது வந்து எந்த ஆப் பெட்டர் அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது. அது வந்து நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணி நீங்கள் கமெண்ட் போடணும். நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஹேக்கும் ஆயிருக்கு. எந்த ஆப்புன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எம்டிசி பேம்ப், இது பிஏஎம்பி, இது வந்து இந்த பிளாக், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட வெப்சைட்டு. இதனோட சில்வர் காயின்ஸ் எல்லாம், சில்வர் அண்ட் கோல்டு காயின்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கும். இவங்க வந்து ஒன் ஆஃப் தி பெங்களூர் ரிஃபைனரிஸ் மாதிரி இவங்களும் இது வந்து ப்ராப்பர்லி இட்ஸ் பீன் பேக்ட் அண்ட் இது ஆத்தென்டிக் சோர்ஸ். இது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிளியர்லி புட்டிங் தட் இது வந்து நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். பிஃபோர் delving into safety, let's look into what digital gold is. Simply put, it enables you to buy, sell. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து அவங்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு அதுக்கு பதிலாக பேப்பர் கோல்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஃபிசிக்கல் கோல்டு அவங்களோட வால்ட்டில் வச்சுருக்கணும். இதுதான் வந்து டிஜிட்டல் கோல்டோட இன்வெஸ்டிங் ப்ரொசீஜர். இதனோட ப்ரோஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணுமோ கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், ஸ்டோரேஜ் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம், அவங்களோட வால்ட்டில் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இது உங்களுக்கே தெரியும், அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட், ஈஸி லிக்விடிட்டி ஈஸியாக வரும், மேக்கிங் சார்ஜ் இருக்காது, பியூரிட்டி கேரண்டி அவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த விஷயமும் இருக்குது. Physical gold is regulated by Standard Gold Market 916 BIS standardization வந்தாச்சு. Digital gold is not yet fully regulated by the government. So there is a risk. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஆப்பில் போய் இங்கே ஒரு 500க்கு போட்டால் இன்னொரு 200 கொடுக்குறாங்க, இது 1 மில்லி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு போடுறது ரிஸ்க்கு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த நான் போட வேண்டாம்னு நான் சொல்லலை. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ரிஸ்க் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்குறோம், அது வந்து 50% ஆகுது, அது நம்ம அந்த ரிஸ்க் அப்பிடைட் நம்மளுக்கு இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் அப்பிடைட் இருக்கோ அவ்வளோ நம்ம போடணும். அதே மாதிரி இதுலேயும் எவ்வளோ ரிஸ்க் அப்பிடைட் இருக்கோ அவ்வளோ போடுங்க. ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இவங்க கிட்ட ஃபிசிக்கலாக அவைலபிளாக இல்லைனா கூட இவங்க பேப்பர் கோல்டாக கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க சில சமயம் அந்த தெர் ஆர் டீம்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு டீம்ஸ் இருப்பாங்க. பட் அந்த ஆடிட் பண்ணினாலும் இவங்க வந்து எக்ஸஸாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டு தான் வந்து டிசைட் பண்ணணும் எந்த வால்ட் ஆர் எந்த ப்ரொவைடர்கிட்டேருந்து நீங்கள் வந்து டிஜிகோல்டு வாங்குறீங்கிறதுனா. இது டெம்பரரியாக ஒரு 6 மாதம் வச்சுக்கிறேன், 11 மாதம் வச்சுக்கிறேன், ஒரு 12 மாதம் வச்சுக்கிறேன் பண்ணலாம் நீங்கள். ஆனால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுக்கிறது ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுக்கிறது தான் இட்ஸ் மோர் ஐடியல். ஏன்னா அது ஸ்டாண்டர்டைஸ் ஆயாச்சு. இதில் ரிஸ்க்ஸ் ஆர் தேர். ரிஸ்க்ஸை பார்த்துன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் வந்துச்சு. ஆதித்ய பிர்லா, இதை நான் போட்டது அதுவும் காரணம் தான். ஆதித்ய பிர்லா குரூப்பில் பார்த்தீங்கன்னா
ஹேக் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது அவங்க வந்து பெரிய கம்பெனி, ஸோ அதனால அவங்க எல்லா பையர்ஸ்க்கும் வந்து அது கொடுத்துட்டாங்க, அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அதை கொடுத்துட்டாங்க. பட் இந்த சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் இருந்திருக்கு, அந்த நியூஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது தவிர இஸ் டிஜிகோல்டு சேஃப் அப்படின்னா கிளியராக வந்து போட்டிருக்காங்க, சூஸ் அ ட்ரஸ்டட் ப்ரொவைடர். ஸோ அது நீங்கள் தேடி அவங்களுக்கு பேக்கிங் எது இருக்குது, அது வந்து லிஸ்டட் கம்பெனியா, அந்த லிஸ்டட் கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது. இப்போது எனக்கு கேட்டால் நான் தனிஷ்கில் போடுவேன், ஆனால் இது வரைக்கும் டிஜிகோல்டில் நான் போடலை. பட் ஆனால் ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியில் போட்டோன்னா டாட்டாவோட குரூப் பேக்கிங் இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சம் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப தெரிஞ்சது இருக்கா, இவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஏதான வந்து லிட்டிகேஷன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு டெட் எவ்வளோ இருக்குது அந்த கம்பெனிக்கு, இது எல்லாமே நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் போடுங்க. அது பார்க்க டைம் இல்லை, நான் ஏதோ ஒன்று போடுறேன்னா அதுக்கு ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் போடுங்க. இது போனால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அதை போடுங்க. பட் பெரிய அமௌண்ட்டாக போட்டு இதில் மாட்டிக்காதீங்க. இது மைக் மெலோனி, இது ஒரு சீரீஸுங்க, பேர் ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் மணி. இது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். இது அரவுண்ட் 10 years பேக் இதை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து வியூ அபவுட் கோல்டு மாறிச்சு. அது வரைக்கும் வந்து நான் அக்கௌண்ட்டில், போஸ்ட் ஆஃபீஸில், ஷேர்ஸில் அந்த மாதிரி பேப்பர் கரன்சி தான் நான் வச்சுருந்தேன். பேப்பர் ஃபார்மேட்டில் தான் வச்சுருந்தேன். பட் இவங்களது பார்த்ததுக்கப்புறம் நிறைய வியூ எனக்கு மாறிச்சு. அண்ட் ஆல்சோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியாட் கரன்சிக்கும் ரியல் கரன்சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் டிஜிட்டல் கரன்சியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அட் தி சேம் டைம் டிஜிட்டலாக வைக்கிறதுனால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறதும் இவரோட பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சீரீஸில் தெரியலனாலும் இவரோட பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 11 years நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இவரது. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். மெயினாக நம்ம பேங்க்கில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இட்ஸ் பீன் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. அமௌண்ட் வந்து மணியாக போட்டு ரிஸ்க் ஃப்ரீ, அது வந்து நம்ம ரிஸ்க் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து போடுறோம் பேங்க்கில். அது வந்து பேக்டு பை ஆர்பிஐ. இதே வந்து நார்மல் கார்ப்பரேட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதே ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆர்பிஐயில் பேக்கிங் இருந்தால் கூட கிளியராக அவங்க சொல்கிறாங்க 5 lakh வரைக்கும் தான் ஒரு அமௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ஷூர்ட். ஸோ அப்போ நம்ம என்ன கேர்ஃபுல்லாக பண்ணுறோம், நம்ம 5 lakh ஒரு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக நம்ம 2-3 அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறோம். தட் இஸ் நம்ம பேரில், நம்ம பசங்க பேரில், நம்ம ஹஸ்பண்ட் பேரில், அந்த மாதிரி பிரித்து 5 lakhs போட்டுட்டா இட் இஸ் மோர் சேஃப். ஏன்னா அந்த 5 லட்சம் எப்படி இருந்தாலும் இட்ஸ் இன்ஷூர்ட். அதுக்கு மேலே இருக்கிறது அவங்க வந்து பேங்க்ஸில் யூஸ்வலாக ப்ராப்ளம் வராது, பட் கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். பட் மோஸ்ட்லி பேங்க்கில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் மோர் ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா இட்ஸ் பேக்ட் பை தி கவர்மெண்ட். அதே மாதிரி தான் கோல்டு ETF, அது வந்து செபி வழியாக பேக் ஆகிருக்கு. செபியில் பேக் ஆகிருக்குன்னா ஷேர்ஸும் இட் கம்ஸ் அண்டர் செபி தான். அதில் வந்து நம்ம இட் ஸ்டில் ஹேஸ் சம் ரிஸ்க். ஆனால் கோல்டு ETF பொறுத்தவரையிலும் செபியில் நீங்கள் பண்ணினீங்கன்னா இட் இஸ் மோர் ரிஸ்க் ஃப்ரீ ரேதர் தேன் கோயிங் இன் ஃபார் டிஜிகோல்டு. ஸோ இது வந்து நான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் இந்த ஒரு இது கிரியேட் பண்ணினேன். ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஜஸ்ட் டோன்ட் கெட் இன் டு சம் ஆப். ஏதோ ஒரு ஆப்பில் போனோமா, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோமா, ஒரு டிஜிகோல்டு போட்டோமா அப்படின்னு நீங்கள் அது பண்ணுறீங்க. ஒரு ஃபன்னுக்கு வந்து சரி நம்ம வெளியில் போகிறோம், பார்ட்டி பண்ணுறோம், அது எல்லாம் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம், அதுக்கு பதிலாக நான் இதில் போடுறேன், இது போனாலும் எனக்கு பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னா நீங்கள் வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணாமல், நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணாமல் எதில் வேணால் போடலாம். ரிஸ்க் எடுக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னாலும் போடலாம். பட் அதர்வைஸ் வந்து கொஞ்சம் பார்த்து எந்த கம்பெனின்னு அதை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் டிஜிகோல்டில் போடுங்க. எல்லாத்தையும் போடாதீங்க. நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்கன்னா அது ஒரு அளவுக்கு வந்து அது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆயிடுது. ஃபிசிக்கலாக நீங்கள் கோல்டு வாங்கறச்சு அது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆயிடுச்சு. டிஜிகோல்டுக்கு வந்து எது பேக் பண்ணுதுன்னு அந்த ஆர்கனைசேஷன், அந்த ப்ரொவைடர் யாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் போடுங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் போடாதீங்க. தேங்க்ஸ்.